ஹலோ ஃப்ரெண்ட், இன்னைக்கு குழந்தைகளுக்கு வீட்டில் தானே லீவில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி செய்து கொடுங்க. இது பேர் வந்து பிரெட் சீஸ் ரோல் பார்த்தீங்களா, ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களே இதே மாதிரி குழந்தைகளுக்கு செய்து கொடுங்க. வாங்க இது எப்படி செய்வோன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளே வாங்க. குழந்தைகளுக்கு செய்கிற உருளைக்கிழங்கு பிரெட்டு வச்சு தான் ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன் பார்த்துக்கிடுங்க. அதுக்கு 2 உருளைக்கிழங்கு வச்சு வச்சுருக்கேன். இத்தனை இது ஒரு 5 வச்சுருக்கேன் பார்த்துக்கிடுங்க. இது வந்து குடமிளகா பொடிசாக அடிஞ்சு வச்சுருக்கேன். இது வெங்காயம், இது கருவேப்பிலை, கொஞ்சம் வெந்நீர் சுடு தண்ணி ஊற்றி நல்லா இந்த பிரெட்டை மசிக்கணும் பார்த்துக்கிட்டு. கொஞ்சம் போடு உப்பு போட்டு அதுக்கப்புறம் மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சத்தூள், கடலை மாவு ஒரு 2-3 ஸ்பூன் போட்டுக்கிடுங்க. நல்லா செய்யணும். உருளைக்கிழங்க உப்பு போட்டு நல்லா மசிச்சு வச்சுருக்கு. பார்த்து சீஸ் போட்டு நல்லா பிசையணும். இந்த ஸ்டஃப் பண்ணுறதுக்கு இந்த பிரெட் உருளைக்கிழங்கு இதுதான். இந்த உருளைக்கிழங்கு சீஸ் போட்டதை அதில் வைக்கிறோம். ஆமாம், அப்படியே வச்சுட்டு அப்புறம் பிரெட் தூளில் அப்படியே உருட்ட வேண்டியதுதான். பார்த்தீங்களா, அழகாக உருட்டுறதுக்கு வந்துடும். இந்தமாதிரி சாயந்தரம் குழந்தைகளுக்கு இப்படி செய்து கொடுங்க. சூப்பராக இருக்கும் பாருங்கள். எவ்வளோ அழகாக வருது பார்த்தீங்களா. வந்துட்டு இன்னும் எண்ணெயில் போட்டு எல்லாம் பார்த்துக்கிடுங்க. பிரெட் தூள் வச்சு இந்தா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. சூப்பராக இருக்குது பாருங்க. அழகாக இருக்கும் பாருங்க. சூப்பராக இருக்கும். குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. சீஸ் உள்ளே வச்சுருக்கு பார்த்தீங்களா, அதை பிச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ருசியாக இருக்கும். பாருங்க, அந்த சீஸ் உள்ளே இருக்குது பார்த்துக்க. அது அப்படியே தொட்டு குழந்தைகள் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும். அதனால் நீங்களும் இதே மாதிரி செய்து குழந்தைகள் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.